வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டின் ஒரு அற்புத ஆன்மீக தலமான கூத்தனூர் மகா சரஸ்வதி கோவில். நவராத்திரி கொண்டாட்டங்களில் சரஸ்வதிக்கும் ஒரு பெரிய இடம் உண்டு. ஏன்னா சரஸ்வதி பூஜை என்று ஒரு தனி நாளை நம்ம பூஜை செஞ்சு கொண்டாடுறோம். அப்படிப்பட்ட சரஸ்வதி தேவிக்கு தனியாக ஒரு மிக பெரும் கோவில் நம்ம தமிழ்நாட்டில் கூத்தனூர் என்ற ஒரு இடத்துல இருக்குது. அந்த கூத்தனூர் மகா சரஸ்வதி கோவிலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போய் ஃபுல் டீட்டெயிலில் பார்க்கலாம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா அறிவு, கலை, இசை, ஞானம் போன்ற எல்லா விஷயங்களுக்கும் தெய்வமான சரஸ்வதி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கும் ஒரே கோவில். சோழர்களின் நல்லாட்சியில் தொடங்கப்பட்ட இந்த ஒரு ஆலயம் புராணங்களும் வரலாறும் பக்தியும் ஒருங்கிணைந்த ஒரு அற்புதமான புனித இடம். கூத்தனூர் கோவிலின் வரலாறு சோழர் காலத்திலிருந்து தொடங்குகின்றது. 12ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னர் 2ஆம் ராஜராஜர் தனது அரசவை புலவரான ஒட்டக்கூத்தருக்கு இந்த ஊரையே பரிசாக அளித்தார். ஒட்டக்கூத்தர் தமிழ் இலக்கியத்தில் ஒரு மாபெரும் இடம் பிடித்த ஒரு கவிஞர். அவருக்கு சரஸ்வதி அம்மன் அருளால் பேச்சுத்திறன் கிடைத்ததாக புராணங்கள் சொல்கின்றன. ஒட்டக்கூத்தருக்கு முன் இந்த ஊரின் பெயர் பார்த்திங்கன்னா அம்பாள்புரி. ஒட்டக்கூத்தர் புகழ் பெற்ற பின் இந்த ஊரின் பெயரும் அவருக்காக கூத்தனூர் என்று மாறியது. இந்த கூத்தனூர் வேற ஒரு விஷயத்துக்கு மிகவுமே புகழ் பெற்றது. தட்சிண திரிவேணி சங்கமம் இங்கு தான் உள்ளது. கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆறுகளின் புனித சந்திப்பாக இந்த ஊரில் உள்ள திரிவேணி சங்கமம் இருக்கின்றது. இங்கு ஓடும் அரசல் ஆறு தான் சரஸ்வதி ஆறு என்று அந்த காலத்தில் அழைக்கப்பட்டது. புராண கூற்றுப்படி சரஸ்வதி தேவி தன் அறிவை உலகிற்கு வழங்க ஆறாக மாறி இங்கு ஓடுவதாக நம்பப்படுகின்றது. அது மட்டுமல்ல, இந்த கோவிலில் ஒட்டக்கூத்தர் விஜயதசமி அன்று சரஸ்வதியை வணங்கி கவிதை பேறு பெற்றதாக சொல்லப்படுகின்றது. அதே போல கம்பரும் தான் எழுதிய கம்ப ராமாயணத்தில் எப்போதெல்லாம் அவருக்கு ராமாயணத்தை எழுதுவதில் சிரமம் இருந்ததோ அப்பெல்லாம் இந்த கோவிலுக்கு வந்து ராம அவதாரத்தை ராமாயணமாக எழுதியதாக சொல்லப்படுகின்றது. சரஸ்வதி தேவியின் அருளால் தான் அந்த கம்ப ராமாயணத்தை கம்பர் எழுதி முடித்ததாக சொல்லப்படுகின்றது. இப்படி ஒரு அற்புதமான நிகழ்வுகளை கொண்ட இந்த ஒரு கூத்தனூர் கோவில் பார்த்தீங்கன்னா சோழர் காலத்தின் திராவிட கட்டடக்கலையின் ஒரு அழகிய எடுத்துக்காட்டாய் விளங்குகின்றது. நம்ம தமிழ்நாட்டில் பல கோவில்களில் சரஸ்வதி தேவிக்கும் சிலைகள் உண்டு, அவருக்கும் சன்னதி உண்டு. ஆனால் இதர சன்னதிகளில் அவருக்கு ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த கூத்தனூரில் இருக்கும் மகா சரஸ்வதி தேவி கோவிலில் பார்த்திங்கன்னா அவர் தான் முக்கியத்துவத்தை பெறுகின்றார். ஆமாங்க, மகா சரஸ்வதி தேவி தான் இந்த கோவிலில் மூலவராக காட்சி தருகிறார். வெள்ளை தாமரையில் பத்மாசனத்தில் அமர்ந்து 4 கைகளில் புத்தகம், அக்ஷமாலை, சங்கு ஏந்தி அருள் புரிகின்றார். வீணை இல்லாமல் இந்த வடிவம் அறிவின் தூய்மையை குறிக்கின்றது. இந்த கோவிலில் இருக்கும் மற்ற சன்னதிகள்லாம் என்னென்ன பார்ப்போம். வலம்புரி விநாயகர், நர்த்தன விநாயகர், பிரம்மா, பால தண்டாயுதபாணி, நாகராஜா எல்லோருக்கும் இங்கே சன்னதி உள்ளது. ஒட்டக்கூத்தருக்கு தனி சன்னதியும் உள்ளது. ஒட்டக்கூத்தருக்கு ஒரு தனி சன்னதியே இங்கே இருப்பதனால் கவிஞர்களுக்கெல்லாம் ஒரு உத்வேகம் தரும் இடமா இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் வளாகத்தில் திரிவேணி தீர்த்தமும் தாமரை குளமும் அமைதி அளிக்கின்றன. கோபுரத்தில் இசைக்கருவின் பொம்மைகள்லாம் செதுக்கியிருக்கிறாங்க. தமிழ் இலக்கியத்தின் பெருமையை அவை பறைசாற்றுகின்றன. கூத்தனூர் கோயில் பண்டிகை காலங்களில் ஒரு மிக பெரும் களை கட்டுற இடமா இருக்குது. நவராத்திரி திருவிழா குறிப்பாக சரஸ்வதி பூஜை, விஜயதசமிலாம் பிரம்மாண்டமாக இங்கே கொண்டாடுறாங்க. சரஸ்வதி பூஜையில் அம்மனின் பாதங்கள் மலர்களால் அலங்கரிக்கப்படும். ஆயுத பூஜையிலும் சரஸ்வதி பூஜையிலும் புத்தகங்கள், பேனாக்கள், இசைக்கருவிகள் வைத்து வணங்கப்படும். விஜயதசமி அன்னைக்கு குழந்தைகள் அக்ஷரபியாசம் என சொல்லப்படும் முதல் எழுத்து எழுதும் ஒரு விழா நடைபெறும். வசந்த் பஞ்சமி, அக்ஷய திருத்தியை, கருட பஞ்சமி போன்றவையும் இங்கு விமரிசையாக கொண்டாடப்படுகின்றது. இந்த கோவிலில் தினசரி பூஜைகள் காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரைக்கும், மாலை 4 மணி முதல் 8 மணி வரையும் நடக்கின்றன. புத்தகங்கள், வீணைகள் படைத்தால் அறிவு பெருகும் என்பது நம்பிக்கை. இந்த கோவிலுக்கு நம்ம எப்படி போகிறதுன்றதை அடுத்தது பார்ப்போம். கூத்தனூர் திருவாரூர் மாவட்டத்தில் மயிலாடுதுறை திருவாரூர் நெடுஞ்சாலையில் இருக்குது. சென்னையிலிருந்து பார்த்திங்கன்னா 280 கிலோமீட்டர் தொலைவில் 5 மணி நேர பயணத்தில் நீங்கள் அங்கே ரீச் ஆகிடலாம். நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா பூந்தோட்டம் என்னும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அதுபோல் விமானம் மூலம் வரணும்னா திருச்சி விமான நிலையத்திலிருந்து 120 கிலோமீட்டர் பயணித்து இந்த ஊருக்கு வரலாம்.
திருவாரூர்லேருந்து 25 கிலோமீட்டரில் இந்த அற்புதமான கூத்தனூர் உள்ளது. இந்த கோவிலில் வரத்துக்கு சரியான காலம் பார்த்திங்கன்னா அக்டோபர் முதல் பிப்ரவரி. தங்குறதுக்கு திருவாரூர் இல்லாட்டி மயிலாடுதுறை போன்ற இடங்களில் உங்களுக்கு ஹோட்டல்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, கோவில் அருகில் காவேரி டெல்டாவின் பசுமை உங்கள் பயணத்தை மறக்க முடியாததாக்கும். நிறைய வீடுகளில் உங்களுக்கு தங்குறதுக்கும் இடம் கொடுப்பாங்க. இந்த நவராத்திரி உங்களால் போக முடியலன்னா அடுத்த நவராத்திரிக்கு நீங்கள் ஆயுத பூஜை அன்றைக்கோ சரஸ்வதி பூஜை அன்றைக்கோ மறக்காமல் இந்த ஒரு அற்புதமான கூத்தனூர் சரஸ்வதி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இன்றைய உலகில் கல்வியும் அறிவும் மிக முக்கியம். கூத்தனூர் சரஸ்வதி தேவி கோவில் மாணவர்கள், கலைஞர்கள், படைப்பாளிகள் அனைவருக்கும் ஒரு ஆன்மீக புகலிடமாக இருக்கின்றது. இங்கே நீங்கள் பிரார்த்தனை செஞ்சிங்கன்னா பேச்சுத்திறன், நினைவாற்றல், வெற்றி எல்லாமே கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. நண்பர்களே, உங்கள் வீட்டில் கலைத்திறனுள்ள குழந்தைகளோ படிக்கின்ற குழந்தைகளோ யாராக இருந்தாங்கன்னா மறக்காமல் ஒரு முறையாவது இந்த கூத்தனூர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அது மட்டும் இல்லை, பேச்சுத்திறன், கலைத்திறன் கொண்டவர்கள் ஒரு முறை இங்கே போனீங்கன்னா உங்களுடைய திறனும் வெளி உலகத்துக்கு வெளிப்பட்டு உங்களுக்கு பெயரும் புகழும் விளங்கும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் எனக்கு அது மேலும் மேலும் இந்த மாதிரி வீடியோக்களை தேடி பிடிச்சி போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் அமையும். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற நல்ல வீடியோக்களோட உங்களை நான் அடுத்தடுத்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.